நம்பெருமாள் முமுக்ஷுவாக ஒரு முக்தனாக பரமபதத்துக்கு போறத நடத்தி காமிக்கிறார் இங்க. அது ஒரு பெரிய விசேஷம் இது. ராப்பத்து உற்சவம் திருவாய்மொழி திருநாள் அன்னைக்கு பகவானானவன் நம்பெருமாள் ஒரு முமுக்ஷு எப்படி பரமபதத்துக்கு போறது அப்படின்றத தானே முன்னிருந்து அவருடைய கதாபாத்திரம் என்னன்னா முமுக்ஷனுடைய கதாபாத்திரம். பகவானா இல்லை, நம்பெருமாளாக இல்லாமல் ஒரு முமுக்ஷுவாக ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடத்தி காமிக்கிறார். இதுக்கு தொடர்பாக நம்மாழ்வானுடைய பாசுரங்கள், வேதபாராயணம், பகவான் எழுந்தருளிருக்கும் திருமாமணி மண்டபம் எல்லாம் இது சேர்ந்து வரது. இந்த அந்த விசேஷம் அதனால இதுக்கு பூலோக வைகுண்டம். ராப்பத்து உற்சவம் மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசியிலிருந்து நடக்கிற 10 நாள் உற்சவம். இந்த உற்சவத்தில் தான் இந்த விஷயம் நடக்கிறது. அதனால தான் பூலோக வைகுண்டம். அரங்கன் ஆயிரங்கால் மண்டபத்தில் மத்தியில் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்ட திருமாமணி மண்டபம். அந்த மண்டபத்துக்கு போய் வீற்றிருப்பார். பரமபதத்தில் பகவான் எழுந்தருளி இருக்கும் திருமாமணி மண்டபம், இந்த மண்டபமும் ஒன்று. அதே பேர் இதுக்கும். இங்கே நடக்க வேண்டிய முக்கியமான காரியம் அரையர் சேவை நடக்கும். ஆதியில் ராத்திரியில் நடந்தது. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி அரையரால பெருமாள் முன்பாக கானம் செய்யப்பட்டது. ஆனால் இதுக்கு ராப்பத்து அப்படின்னு பேரு, திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு பேரு. வைகுண்டத்துக்கு போகும் அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி பேசும் திருவாய்மொழியினுடைய பாசுரங்கள் பார்த்துட்டே வரலாம். இப்பத்துல இருந்து ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் பகவான் நடித்து காண்பிப்பார். சூழ்விசும் பனிமுகில் அப்படின்னு 10 பாசுரங்களுடைய தாத்பரியங்கள் இந்த திருநாளில் நாடகம் போல நடத்தி காண்பிப்பார். பரமபதத்துக்கு போகும் முமுக்ஷுவாக அரங்கனே நடிக்கிறார். கர்ப்ப கிரகத்திலிருந்து பெருமாள் புறப்படுறதுக்கு முன்னாடி ஆரியப்படாள் வாசல், நாழிகை கோட்டான் வாசல் அதெல்லாம் மூடிடுவா. ஏன் மூடுறா அப்படின்னா, அறிவென்னும் தாழ் கொழிவி ஐம்பொலனும் தம்மில் செறிவென்னும் தின்கதவம் செம்மி மறையென்னும் நன்கோதி நன்குணர்வார் காண்பரே நாள்தோறும் பைங்கோத வண்ணன் படி அப்படின்னு பாசுரம். இப்போ இதுலேருந்து ஒரு பாசுரத்தையும் பார்ப்போம், பகவான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்பெருமாள் வரும்போது ஏன் மூடுறா அப்படின்னா, இந்த 2 நாழிகை கோட்டான் வாசல் அப்புறம் ஆரியப்படால் வாசலை ஏன் மூடுறா அப்படின்னா, இந்த முமுக்ஷு உள்ளுக்குள்ளே வந்த உடனே இந்திரியங்களால் ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அவனுக்கு கண் காது மூக்கு துவாரங்கள் வழியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் பகவானையே சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் மூடிடுங்க. அதை மூடுறதுக்காக சிம்பாலிக்காக இந்த 2 கதவையும் மூடிடுவா. பெருமாள் புறப்படணும். நம்பெருமாள் கர்ப்ப கிரகத்தில் வேத பாராயணம் அப்படியே நினச்சிக்கோங்க. முமுட்சுவான நமக்கு எல்லாருக்குமே மோட்சம் போகணுன்ற ஆசை உண்டு. இதுதான் நடக்கிறது. நம்மளையும் உருவப்படுத்தி கொண்டு நம்மளுக்காக பெரிய மனசு பண்ணி பெருமாளே நடத்தி காமிக்கிறார். நம்பெருமாள் கதாபாத்திரத்தில் திருவாய்மொழி தொடங்குவார். ரத்னாங்கி சாத்தின்றே பெருமாள் புறப்படுவார். சன்னதி வாசல் திறக்கும். சன்னதி வாசல் திறக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுஷும்னா நாடியிலேருந்து பிரம்ம கிரந்தியை கொண்டு வருது இந்த ஜீவனுக்கு. சன்னதிக்கு வெளியில் சிம்மகதி ஒய்யார நடை. மேல்படிக்கு நிற்கும்போது உத்தம நம்பியை கூப்பிடுவா. அவருக்கு ஒரு பட்டு தொங்கு பரிவட்டம் கட்டுவா. பெருமானுடைய பட்டிலேருந்து ஒரு கிழிந்து போன ஒரு சிறிய துண்டு அவர் தலையில் வைப்பா. இதனுடைய பொருள் என்னன்னா, இப்போ நாடகம் ஆரம்பிக்க போகிறது. சூத்திரதாரர் நீதான், உத்தம நம்பி பண்ணி கொடுக்கணும். உன் வையம் தரவிய மலரடி கீழ் முந்தி யான் நிற்க முகப்பே கூவி பணிகொள்வாய் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன அந்த பாசுரத்தை இப்போ நினச்சிக்கோங்க. உத்தம நம்பி இந்த ஜீவன் போகும்போது கொரட்டு மணியக்காரர், அவருக்கு பிறகு கந்தாடை ராமானுஜயங்கார், அவளுக்கும் பட்டு துண்டு. அவள் உத்தம நம்பிக்கு சகாய பூதர்கள். அவருக்கு அது மாத்திரம். மேலப்படி வழியா நம்பெருமாள் இறங்குறார். படி சாதிப்பார். அங்கே 8 பேர் நிற்பா. 8 பேருக்கும் பட்டு துண்டு. திருவரங்கத்து கூட்டத்தார் அப்படின்னு அருளப்பாடு சாதிப்பா. கார்த்திகை தீபம் இன்னைக்கு 8 விளக்கையும் எடுத்துன்னு போற வயவா தான் பிரதான வழக்கு. நீங்களாக பெருமாளுக்கு முன்னாடி அவ போகும்போது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அரங்கன் விஷயமாக பாடியுள்ள பாசுரங்களை பாடிண்டே போவா. பகவான் திருவடியில தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கும் போது முமுக்ஷுக்கு ஓம் இத்யாத்மானம் யுஜ்ஜித அப்படின்னு சொன்னபடி ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நமக்காக அதாவா பண்றா. பரமபத வாசலுக்கு சமீபத்தில் உள்ள துரமண்டபத்துக்கு அந்த பாசுரங்களை சொல்லி முடிப்பாவா.
பெருமாள் வந்து நம்பெருமாள் வந்து அந்த இடத்துல 4 அடி போவார். அங்கே தங்கத்தடிகளை பிடிச்சிண்டு சாத்தாத வைஷ்ணவர்கள் வருவா. எழுமின்றென்று இருமருங்கிசைத்தனர் முனிவர்கள் வழியுது வைகுந்தத்திற்கு வந்தெதிரே அப்படின்னு ஒரு பாசுரம் அடி இருக்கு இல்லையா, அதை நினச்சிக்கோங்க. போறார் சாத்தாத வைஷ்ணவர்கள். இந்த முக்தன் நம்பெருமாள், இங்கே வந்து நம்பெருமாள் தான் முக்தன், பரமபதத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஆதி வாகிகர்கள் அவர்கள், அந்த சாத்தாத வைஷ்ணவர்கள். அவர்கள் தலையிலையும் பட்டு துணி வைப்பான். பெருமாள் வந்து யாகசாலைக்கு மூலையில் சென்று திரும்பி கொஞ்சம் தூரம் பண்ணவுடனே திருப்பணி செய்வார் அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் தீர்த்தத்தை கொண்டு வருவார். அது என்ன அப்படின்னாக்கா, இந்த முக்தன் பரமபதத்துக்கு போகும்போது திருவடி விளக்குகிறார்கள் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா, பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் அப்படின்னு. அது அவன் அந்த கால அலம்புறா. அப்புறம் பெருமாள் நம்பெருமாள் என்ன பண்ண, சேன முதலியாருக்கு மாலை சாதிப்பார். தெற்கு முகமா அழகிய மணவாளன் திருமண்டபத்துக்கும் கிளிமண்டபத்துக்கும் மத்தியில் ஒரு ஒய்யார நடையோட நாழிகை கோட்டான் வாசலுக்கு போவார். வாசல் கதவுல திறக்கும்படி ஆகிய பிறப்பிப்பார். உடனே வாசல் திறக்கிறது. அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சுஷும்னா நாடியுள்ள விஷ்ணு கிரந்தி அப்படின்னு தாள் திறக்கிறதாம். உடனே பெருமாள் பரமபத வாசலுக்கு எதிர வந்து வடக்கு முகமான நின்று அந்த வாசல் கதையும் திறக்க சொன்ன உடனே அதையும் திறப்பா. இது வந்து இந்த ஆக்யா சக்கரத்தில் இருக்க ருத்ர கிரந்தி அப்படின்றது வந்து திறக்கிறது. இந்த வாசலுக்கு கிழக்கு பக்கத்தில் விரஜாநதி அப்படின்றதுக்காக ஒரு கிணறு இருக்கு. அந்த 4 கால் மண்டபத்தில் வேத விண்ணப்பம் சொல்லிட்டு இருப்பான். இந்த வாசலுக்கு போனவுடனே அது வரைக்கும் சாத்தின்னு இருக்க போர்வையெல்லாம் எடுத்துருவா. இந்த சரீரம் போகிறது இல்லையா, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது இல்லையா, அதை சொல்கிறார் பகவான். புது மாலையெல்லாம் சமர்ப்பிப்பா இந்த முக்தனுக்கு. நம்ம முக்தனாக இருந்தால் நமக்கு மாலை உண்டு. பரமபதத்தில் பக்கத்தில் உள்ள விரஜாநதியை போய் அதில் ஸ்நானம் பண்ணணும். முக்தனுக்கு பழைய சரீரம் போகிறது. பஞ்சோ நிஷ்பந்தமான ஒரு சரீரம் கிடைக்கிறது. சதுர்புஜம் கிடைக்கிறதாம், சங்கு சக்கரம் கிடைக்கிறதாம். அதெல்லாம் பகவானுக்கு பண்ணுவா. அந்த தத்துவம் வந்து இங்கே காட்டப்படுறது. ஏகாதசி ரத்னாங்கியோடு பகவான் வரார் இல்லையா, பெருமாள் பரமபத வாசல் நுழைஞ்சி போகிறது அவரே நமக்காக பண்ணுறாரு. அது பிரஜாநதியில் தீர்த்தாமாடின பிறகு முக்தனானவன் ஒரு பரிசுத்தமான, இந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தை வந்து இன்னும் அவளுக்கு வந்து நினைக்க வேணாம், நம்மளது பரிசுத்த ஆகின்றது நம்மளதான். சுத்த சத்துவமயமான ஒரு சரீரத்தை நம்ம கிடைக்கிறது. இந்த சரீரம் போயிட்டு அந்த விசேஷ காந்தியோட ஒரு ஒளியோட ஒளிகண்ட ஜோதியமாய் உடன் கூடுவது என்களோ அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம். அந்த பாசுரம் சொன்னபடியே பிரஜைக்கு வந்த முக்தர்களோடு கூடுவது. ஆதி காலத்தில் வந்து பரமபத வாசலுக்கு வெளியில் வந்து ஆழ்வார்கள் நின்றுட்டு இருந்தான்னு சொல்லப்படுறது. இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் போய் சேவிக்கும் போது. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆழ்வார்கள் வந்து ஏழை பண்ணி வெளியே நிற்க வைப்பா. காலங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர் அப்படின்னு பரமபதல் வாசல் திறந்த உடனே பெருமாள் எழுந்தொழுறார். அப்போ அமுது பண்றா பெருமாளுக்கு. எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் அப்படின்ற ஒரு பாசுரத்தை நீங்க நினச்சிக்கணும். அமுது செய்யணும். ஒரு கொட்டகை, அங்கே நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவெல்லாம் உடையவர் ரங்கராஜஸ்தவம் வந்து சொல்லிட்டு ஒரு கோஷ்டி, இவெல்லாம் பெருமாளை வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார். இங்கே பெருமாளோட ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பெருமாள் வந்து ஜீவன் முக்தன், நம்மளை தான் சொல்றது. குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் முறை எதிர்கொள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போகிறது. பரமபதத்தில் போய் எல்லாரும் சுற்றி காமிக்கிறாளாம் முக்தனுக்கு. அவரும் பகவான் நம்பெருமானும் சுத்துவார். கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே அப்படின்னு பேரு. பெருமாள் வந்து அந்த வாசல்ல நுழைவார். அதுதான் இந்த ஜீவாத்மா போகிறது. பரமபத அந்த ஸ்தானம் எப்படி இருக்குமோ அப்படியே இங்கே அமைக்கப்பட்டிருக்கும். ஆழ்வார்களுக்கு மரியாதை. அப்புறம் நம்பெருமாள் பத்துலாவி ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வந்து படியேற்றம் ஆகி செல்லும்போது தாசநம்பிகள் எதிர வருவர். கதிரவர் அவரவர் கைநிறை காட்டினர் அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பரமபாத வாசிகளா அவர் வந்து வாவான்னு கூப்பிட்டு உள்ளே போகிறாராம். பெருமாளும் உள்ளே போகிறார். திருமாமணி மண்டபத்துக்கு போகிறார். கட தீபாராதனை ஆகும். அதே மாதிரி தான் நமக்கு சொன்னால ஜோதி வடிவில் பகவானை சேவிக்க முடியும்னு, அதுக்காக இது. அங்கே தாசிகள் நிற்பா. அந்த காலத்தில் தேவதாசிகள் வந்து தட்டியோடு நிற்ப. அது என்னன்னாக்கா நிறைகூட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் அப்படின்னு வந்தே அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னது. இன்னைக்கும் அவளுடைய வம்சத்தார்கள் வராங்க. ஆழ்வார்கள் வீற்றிருப்பதும் மாமணி மண்டபத்து அந்தமில்லா பேரின்பத்தோடு அடியோரோடு இருந்தமை அப்படின்னு முக்தனானவன் பரமபதத்தில் திருமாமணி மண்டபத்தை அடைந்து
அங்குள்ள நித்திய முக்தர் மத்தியில ஆனந்தம், பேரானந்தத்தை அடைகிறது இல்லையா இந்த ஆத்மாவானது, அதை காட்டுறது இந்த உற்சவம். அப்புறம் பெருமாள் முன்னாடி ஒரு பத்தாக 10 நாளும் திருவாய்மொழி சேவிப்பா, நிவேதனம் பண்ணுவா. பெருமாள் சன்னதிக்கு புறப்படுறதுக்காக பனிப்போர்வையை சாத்திண்டு போவார். சப்பரத்தில் மல்லாரின்ற வாத்தியம் வாசிப்பா, ஒய்யார நடபோடுவார், பலவித வாத்தியங்கள் வாசிப்பா. அந்த வாத்தியங்களை கடைசியாக வீணை வாசிப்பா. இந்த வாத்தியத்தோட நாழிகோட்டான் வாசல்லேருந்து சன்னதிக்கு போவார் நம்பெருமாள். இது எதை காமிக்கிறது அப்படின்னா, முக்தனாக இருந்து அவர் சொல்ற, நான் ஒரு வழி காமிக்கிறேன், ஒரு மார்க்கத்தை காமிக்கிறேன், அந்த மார்க்கத்தை பின்பற்றி வந்தாயானால் நீயும் முக்தனாவாய். அந்த முக்தனுக்கு எப்படி பேரானந்தம் கிடைக்குமோ, இந்த சரீரம் போய் ஒரு நல்ல சூக்ஷ்ம சரீரம் அப்படி கிடைக்குமோ, பேரானந்தத்தோடு பகவானோடு எப்படி சேருவோமோ, அதை நடத்தி காமிக்கிற உற்சவம் அப்படின்றதுனால திருவரங்கம் பெரிய பெருமாள் எழுந்தருளி நம்பெருமாள் மூலமாக நடத்தி காட்டும் இந்த விஷயம் பூலோக வைகுண்டம் திருவரங்கத்துக்கே உரியதானது. அதனால்தான் பூலோக வைகுண்டம். அடுத்த தடவை இந்த உற்சவத்தை சேவிக்கும் போது இந்த நம்மாழ்வாருடைய பாசுரதங்களை ஞாபகம் வச்சுண்டு, பகவான் அங்கே நம்பெருமாள் இல்லை, முக்தன், அந்த முக்தனுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அவரே நமக்காக நடத்தி காட்டுறதுனால அந்த அரங்கனை நினைத்து கொண்டு நாமும் இந்த உற்சவத்தை அனுபவிப்போம்.